அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது ஷபானாவை பொறுத்த வரைக்கும் குக் வித் கோமாளில பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா பண்றாங்க. அதாவது குக் வித் கோமாளில சுமாரா சமைக்கிறதே ஷபானா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே. அதாவது உமேர வெளியே அமைச்சிட்டு ஷபானாவை உள்ள இருக்க வைக்கிறாங்க. ஷபானா நல்லா சமைக்கலன்னா கூட அது அன்னைக்குன்னு விட்டுட்டு அடுத்த நாள் வேற ஒருத்தவங்கள வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. இவ்வளவு நெப்போட்டிசம் உள்ள இவ்வளவு வரவேற்புகள் கொடுத்து அந்த குக் வித் கோமாளில வெறும் கியூட்னஸ்க்கு மட்டும் அவ்வளவு விஷயத்தை கொடுத்து உமேர துரத்தி விட்டாங்க. இப்ப உமேர் பிக் பாஸ்க்கு வருவாருன்னு பாத்தீங்கன்னா ஷபானா தான் பிக் பாஸ்க்கு வர போறாங்க. குக் வித் கோமாளியை முடிச்சுட்டு அடுத்து அவங்க அதுக்குள்ள நுழைய போறாங்க. சோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உமேர் பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல, அவர் எவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அவர் எப்படியோ வளர்ந்துருவாரு, போய் இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இவங்க குக் வித் கோமாளில பண்ண கிரிஞ்சே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ நாட் அட் ஆல் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. இப்ப நான் பேசின எல்லாமே பாத்தீங்கன்னா நானா பேசினது இல்ல, ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷன்ல இவங்கெல்லாம் டிசர்விங் இல்ல, ஏன் கூட்டிட்டு வரீங்க, ஒருத்தர் திமிரா பேசினவரு, ஒருத்தர் ஆபாசத்தினால வந்தவங்க, ஒருத்தவங்க கிரிஞ்ச் பண்றாங்க, இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஒன்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. சோ இந்த வாட்டியாவது பிக் பாஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.